நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பரீட்சையா பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் ஏக் ஷப்த. பார்ட் ஏக் அப்படின்னா லெசன் 1, ஷப்த அப்படின்னா வேர்ட்ஸா. இங்கே வந்து ஃபியூ வேர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் வந்து மாம்பழம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம ஹிந்தியில் ஆம்னு சொல்லுவோம். இது வந்து பீகாக், இது வந்து மோர்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரெயின் இல்லையா? ட்ரெயின் வந்து ரேல்னு சொல்லுவோம். பென், பென் வந்து கலம். ஓகே, அப்போ ஆம்னா மேங்கோ, மோர்னா பீகாக், ட்ரெயின்னா ரேலு, பென்னா கலம். இது வந்து ஒரு ஃப்ளவர். ஃப்ளவருக்கு நம்ம ஹிந்தியில் ஃபூல்னு சொல்லுவோம். புக்குக்கு வந்து ஹிந்தியில் கித்தாப்னு சொல்லுவோம். அப்போது ஃபூல்னா ஃப்ளவர், புக்குனா கித்தாப்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், பென்னா கலம், ட்ரெயின்னா ரேலு, பீகாக்னா மோர், ஆம் அப்படின்னா மேங்கோ இல்லையா? இங்கே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ்னு அர்த்தம். இல்லை வந்து சம்டைம் லாஸ்ட் வேர்டு மிஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் வேர்டு மிஸ் ஆகும், இல்லை மிடில் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் வந்து மிஸ் ஆகி இருக்கும். நம்ம இந்த பூரா கரோ அப்படின்னா கம்ப்ளீட் த வேர்ட்ஸ், அதாவது மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக இருக்கும், நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஆம், ஸோ ஆக்கு அடுத்து தான் ஆம் தான் வரும். ஸோ ஆம்னா மேங்கோ, ஸோ மோர்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா பீகாக், ரேல்னா ட்ரெயினு. இங்கே வந்து பாருங்கள், மிடில் லெட்டர் மிஸ் ஆகிருக்கு, ஸோ கலம். இனி அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபூல். ஃபூல்னா என்னது படித்தோம்? ஃப்ளவர்னு படித்தோம் இல்லையா? சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், கித்தாப். கித்தாப்னா என்னது? புக்கு. இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சித்திர தேக்க நாம் படோ ஆர் லிக்கோ. அதாவது இந்த பிக்சர்ஸை பார்த்து இந்த பிக்சர்ஸ்க்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அதை நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எலஃபண்ட்டுக்கு ஹாத்தின்னு சொல்லுவோம். பசு மாடுக்கு காய், காளை மாடுக்கு பைல். பீகாக்கு வந்து இப்போ தான் படித்தோம், மோர்னு சொல்லுவோம். மான், மான் வந்து ஹிரன்னு சொல்லுவோம். பனானாக்கு கேலா, கார்டனுக்கு பகீஜா, டேபிளுக்கு மேஸ், வாட்ச்னா கடி, கோயல் அப்படின்னா குக்கு. ஓகே, குக்குன்னு ஒரு பறவை இருக்குது இல்லையா? அதுதான் கோயல். ஸோ காக்கா, க்ரோக்கு வந்து கவ்வான்னு சொல்லுவோம். நல், நல் அப்படின்னா டேப்னு அர்த்தம். சீட்டானா சீட்டா தான். பால், பால்னா தலைமுடி. கர் அப்படின்னா வீடு. ஆம் அப்படின்னா இப்போ படித்தோம் மேங்கோ. தோத்தா, தோத்தானா என்னது? பேரட்டா. கான் அப்படின்னா காது. நாக், ஸோ நாக்னா மூக்குன்னு அர்த்தம். சேப் அப்படின்னா ஆப்பிள். ஔரத் அப்படின்னா ஒரு உமன் இல்லாட்டா லேடி அந்த மாதிரி. சூரஜ் அப்படின்னா சூரியன். அனார் அப்படின்னா இது மாதுளப்பழம், சியார். ஓகே, ஸோ பேர், பேர்னா கால். ஷேர், ஷேர்னா லயன். பாத், டைகர். ஆலு அப்படின்னா பொட்டேட்டோ. மட்டர் அப்படின்னா பட்டாணி. டமாட்டர் அப்படின்னா டொமேட்டோ. இப்போ இது பாருங்கள், கூவா அப்படின்னா இது வந்து கிணறுன்னு அர்த்தம். சாந்த் அப்படின்னா நிலா. ஊண்ட் அப்படின்னா கேமல். மூக் அப்படின்னா மவுத். ஓகே, இது வந்து சூட், இது வந்து எலிஃபண்ட். உங்கிலியா அப்படின்னா ஃபிங்கர்ஸ்னு அர்த்தம். ஆங்க் அப்படின்னா ஐஸ். மானா மதர். தாத் அப்படின்னா டீத்து. துவா, துவா அப்படின்னா இது அந்த புகை வர்றது. இனி அடுத்து சாட், இனி அடுத்தது பாசுரி அப்படின்னா ஃப்ளூட்டா. குத்தா அப்படின்னா டாக். பத்தானா லீஃப். பில்லினா கேட்டு. பியாஜ், பியாஜ்னா என்னது? ஆனியன். பச்சானா சின்ன குழந்தைங்க. ஸோ மக்கி அப்படின்னா இது ஈச்சி. கேத் அப்படின்னா பால். பைஸ் அப்படின்னா இதுவும் பைஸ். இனி அடுத்தது ஹோட் அப்படின்னா லிப்ஸ். அங்கூர் அப்படின்னா கிரேப்ஸ். கைண்டானா ஹிப்போபொட்டாமஸ். நேற்று கங்கருனா கங்கரு தான். ஓகே, பைகன் அப்படின்னா இது பிரிஞ்சால். பந்தர் அப்படின்னா மேங்கோ. ஓகே, பிண்டி அப்படின்னா இந்த லேடிஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதான். சிங் அப்படின்னா சிங்கம். இனி அடுத்தது கம்ப. ஓகே, அப்படின்னா பில்லர். இனி அடுத்தது பிஞ்ச்ரா அப்படின்னா கேஜ் அந்த மாதிரி. இது கூண்டு. லட்கானா பாய், லட்கினா கேர்ள். குர்சி அப்படின்னா சேர். ஆத்மினா ஒரு மேன். இனி அடுத்து கிடுக்கி அப்படின்னா விண்டோ. லக்கடி அப்படின்னா ஒரு பெரிய மரக்கட்டை. சிட்டி அப்படின்னா லெட்டர். லெட்டு அப்படின்னா பம்பரம் இல்லையா?
தவார். தவார் அப்படின்னா டோர். வித்யாலயானா ஸ்கூல். கத்தி அப்படின்னா சோஃபா. இனி அடுத்தது பட்டி அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஊண்ட் மாதிரி. இங்கே நம்ம ஷப்த பார்த்தோம். ஸோ ஷப்தில் இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸோடு நம்ம வேர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அண்ட் இதோட அபியாசம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அதுக்கப்புறம் பிக்சர்ஸும் அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த லெசன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.